அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி. சரிங்களா? 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று. ஸோ இந்தியாவில் 2 மருத்துவக் கல்லூரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று சென்னை மருத்துவக் கல்லூரி. எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1835, அதாவது 1835. 1854 பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்டிருக்காரு. 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகம் தெரியும் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1857 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1859 இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நல்லா கவனிங்க. 1794, அதாவது 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படின்ற நிறுவனம் என்னவா மாறி இருக்கு பாருங்க. 1859ல் கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டிருக்கு. 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது 1911. தேங்க்யூ.